சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட் 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நான் இன்றைக்கி நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துட்டேன். இந்த கேண்டில் இருக்குல்ல 10 o'clock கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கும்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக எனக்கு என்ட்ரி. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹையில் நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 24,200 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 43 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் இங்கே 43 லாட் நான் செல் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 இந்த ட்ரேடுக்கு டிவைடட் பை என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 25 ஈக்குவல் டு 2800 வருது. டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து 43 லாட் வந்து நம்ம செல் பண்ணலாம். நான் 43 லாட் நான் செல் பண்ணேன்னா என்னோட ஸ்டாப் லாஸே போயிட்டு ஹிட் ஆனால் கூட எனக்கு 70,000க்கு மேலே லாஸ் வராது. ஸோ இதுதான் என்னோட பொசிஷன் சைசிங் ரூலு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து 43 லாட் வந்து நான் இங்கே செல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன கான்செப்ட் ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து நான் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்றதை வந்து நம்ம லாஸ்ட்டு 5 years சார்ட் டேட்டாவை எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து அதிகபட்சம் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் நான் மெயின்டைன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் நம்ம விருப்பம் தான், நம்ம எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை டார்கெட்டும் போகல ஸ்டாப் லாஸும் போகலன்னா 2.25 வரைக்கும் இந்த ட்ரேடை வெயிட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுறது தான். இதுதான் வந்து இன்றைக்கான பிளானு. இப்போதைக்கு இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ட்ரியான இடத்துல இருந்து கொஞ்சம் ஃபேவர் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பாஸ்ட் 5 years சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்த்துருவோம். ரேண்டமாக ஏதாவது ஒரு வருஷம் போகும், 2024 கூட போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் என்ட்ரினா நான் ஃபாலோ பண்ணுற RA1 டவுன் சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி எனக்கு ட்ரேடு. 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ S1 எல்லாம் தாண்டி க்ளோஸ் வைக்கும் போது என்ட்ரி, S2 S3 50% வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் S2 S3 50% இங்கே டார்கெட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா S2 S3 50% வந்துட்டு தான் அப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாகவே டவுன்லேயே தான் கண்டினியூ ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S2 S3 50% டார்கெட் வந்துட்டு தான் அப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டே டவுன் தான். நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டமாக பார்ப்போம். 2022 கூட போகலாம். இதில் வந்து RA1 போகிறேன். RA1ல் வந்து டவுன் சைடில் வந்து டைப் 1. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகும். இந்த 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து அந்த டே ஃபுல்லாக டவுன் மூவ் தான். இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 20/1/2022 S1 தாண்டி க்ளோஸ், அந்த டே ஃபுல்லாக டவுன் மூவ் தான். S2 S3 50% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட்டை தாண்டி நல்லா அந்த டே ஃபுல்லாக டவுன் சைடே கண்டினியூ ஆயிருக்கு. இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக டவுன் சைட் கண்டினியூ ஆயிருக்கு. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக ட்ரெண்டு அதே டைரெக்ஷனில் கண்டினியூ ஆகும். சில டைமில் பார்த்தீங்கன்னா ரிவர்சலும் ஆகும். ஸோ S2 S3 50% வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகும், இல்லை அதுக்கு முன்னாடி ரிவர்சல் ஆகும். ஸோ என்ன வேணால் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் வச்சிருக்கேன். அதை நான் அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த கான்செப்ட் ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பாஸ்ட் 5 yearsோட சார்ட் டேட்டா என்கிட்ட ஒரு 5 yearsோட கம்ப்ளீட் ஒரு 1500 டேஸோட கம்ப்ளீட் டேட்டா என்கிட்ட இருக்குது. அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி தான் எந்த இடத்துல ஓப்பன் ஆகி அடுத்த மூவ் என்ன கொடுத்தா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றி தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேடும் நான் பண்ணுறேன். அதனால தான் என்னால் வந்து இந்த ட்ரேட் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னால் வெயிட் பண்ண முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:55 ஆக போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட P&L இன்னைக்கு என்ன வந்ததுன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:50 ஆக போகுது. இந்த டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்ததை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சுத்தமாக மொமெண்டமே இல்லை. நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேவராக எவ்வளோ தெரியுமா மூவ் ஆயிருக்கு, ஒரு 20 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் வந்து என்னால் ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அளவுக்கு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. என்னதான் மொமெண்டமே இல்லைனாலும் டைம் டிகே ப்ளஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதால் நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்லேயே இந்த ட்ரேடை வந்து நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 71,400 வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம் இந்த ட்ரேடை. ஆர்டர் புக் போவோம். இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 497 ரூபா வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ நெட்டாக ஒரு 71,000 பக்கம் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். நான் முடித்த டைம் பார்த்தீங்கன்னா 1:37 இந்த ட்ரேடை வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதுதான். நம்மளுக்கு என்ன தான் மூமெண்ட்டே பெருசாக ஆகலைனாலும் ஆப்ஷன் செல்லராக இருக்கும்போது நம்ம டைம் டேக்கே ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் நான் ப்ராஃபிட்டே புக்கே பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இது வந்து S2 S3 50% வரைக்கும் போகிறதுக்குலாம் மோஸ்ட்லி பெருசாக சான்சஸ் இருக்காது. ஒன்று இப்படியே சைட்வேஸாக நின்றுடும். நம்ம எடுத்த டைரெக்ஷன் கரெக்ட் தான், நம்ம டவுன் சைடு தான் எடுத்திருக்கோம். அந்த டவுன் சைடில் ரொம்ப தூரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக டார்கெட் போகாமல் இப்படியே சைட்வேஸ்லேயே அப்படியே நின்னாலும் அதுவும் டவுன் சைடில் தான் நம்மளுக்கு வந்து வரும். நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. நம்ம எடுத்த டைரெக்ஷனில் முடிஞ்சதாக தான் இது நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு நல்ல டிகே ஆச்சு. அதனால் இந்த 71,000 ப்ராஃபிட்டாக நான் முடிச்சிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி ப்ரைஸ் செக்ஷனை வந்து நான் இன்னும் பாஸ்ட் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். 2022 போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதில் ராவன் போகலாம். ராவனில் வந்து டவுன் சைடில் வந்து டைப் 1 போய்க்கலாம். இது வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸே எடுத்துப்போம். ஸோ இந்த டே பார்த்தோன்னா 10/6/2022. இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்து என்ட்ரி கொடுத்துச்சு. பட் ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட்டே ஆக முடியல. இங்கே S2 S3 50% வரைக்கும் டார்கெட் போகணும். ஆனால் அன்றைக்கி மூவ்மெண்ட்ஸ் பெருசாக கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாததால் அப்படியே நம்மளோட டேரெக்ஷனில் தான் வந்திருக்கு. பட் அப்படியே ரொம்ப சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்னதான் நம்ம டேரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் அதால் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து ஒரு 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃபேவரபுளாகவே மூவ் ஆயிருக்கு. என்ன தான் இங்கே நிறைய கேண்டில்ஸ் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கேண்டில்ஸில் வந்து எந்த ஒரு பவருமே கிடையாது. அப்படியே ரொம்ப சைட்வேஸில் ரொம்ப டைட்டான ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன மொமெண்டம் தான். இதில் போய்ட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணோன்னா பெருசாக நம்மளால் மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியாது. செல்லிங்னா ஓரளவுக்கு அது அவுட் ஆஃப் மணினா 0 ஆகிதான் ஆகணுன்றதுனால அதில் டைம் டேக்கே இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். 51 ரூபாயில் செல் அடிச்சுட்டு 25 ரூபாய்க்கு வந்து நான் பைபேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 26.50 அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் வெயிட் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபேவராக ரொம்பலாம் போகுமான்றதை வந்து நம்மளால் சொல்ல முடியாதுன்றதுனால அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம 2.25 மேலே எந்த பொசிஷனும் வச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா. எப்பயுமே என்னோட ரூல் வந்து 2.25 மேலே எந்த பொசிஷனும் நான் வச்சுக்கிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு இந்த CAS சிஸ்டம் வந்ததுலேருந்து நம்ம அதுக்கு மேலே வச்சிருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணவும் முடியாது. மார்க்கெட் எண்ட் வரைக்கும் 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா. அதனால் எனக்கு இந்த ப்ராஃபிட் போதுமானதாக இருந்ததால் நான் எடுக்கிற ரிஸ்க்கு 70,000. ஸோ எனக்கு 1:1 மேலே இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டே வந்துட்டதால் என்ன தான் எனக்கு மார்க்கெட் எனக்கு ஃபேவராக மூவே ஆகலனாலும் இப்போ இந்த இதை நான் சும்மா அளந்து பார்க்குறேன். நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கிறது வெறும் 25 பாயிண்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஸ்பாட்டே 25 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் நான் 25 பாயிண்ட் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு டிகே தான் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு நான் இந்த ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கேன். ஸோ அது போதுமானது. ஓகேங்களா. அதனால இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் ப்ரோக்ராம் ராவுன் டவுன் சைட் டைப் 1 ப்ரோக்ராம் தான். டவுன் சைட் ட்ரேடு தான் வந்துச்சு. இந்த ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி. அதுக்கப்புறம் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் கிட்ட வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 1:1 நம்ம ஓரளவுக்கு அந்த டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா S2 S3 50% பக்கம் வரைக்கும் டார்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் நேற்றும் இதே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இன்றைக்கும் அதே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஆனால் இன்றைக்கி ரிவர்சலும் ஆகலை. நம்மளுக்கு ஃபேவரபுளாக ரொம்ப தூரம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக ட்ராவலும் ஆகலை. அப்படியே சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டில் வந்து பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் திருப்பி நடக்கும். ஆனால் அதுலேயே நிறைய வேரியேஷன் காட்டும். இந்த டேயில் பாருங்கள் என்ட்ரி கொடுத்து S2 S3 50% வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் இந்த டேயில் பாருங்கள் நம்மளுக்கு ராவன் டவுன் சைட் டைப் 1 ப்ரோக்ராம் S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு டவுன் சைட் ட்ரேட் தான் கொடுத்துருக்கு. பட் அது டார்கெட்டும் போகல, ரிவர்சல் ஆகி அப் சைடு ஆப்போசிட்டும் போகலை. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் இந்த மார்க்கெட்டில் வந்து ஈஸியாகவே நம்மளால் வந்து சர்வை பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நம்மளால் இருக்க முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.